டொமேட்டோ சூப் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: தக்காளி, வெங்காயம், பாசிப்பருப்பு, 4 வெள்ளைப்பூண்டு, ஜீரகம், மிளகு, உப்பு. தக்காளி சூப் பாயில் பண்ணி ஐட்டம்: வெங்காயம், தக்காளி, வெங்காயம் தக்காளி போட்டாச்சு. அடுத்து வெள்ளைப்பூண்டு, அடுத்து ஜீரகம், அதுக்கடுத்து மிளகு, அதுக்கடுத்து பாசிப்பருப்பு, தேவைக்கேற்ப உப்பு. எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்ததுன்னா அதுக்கப்புறமா இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு சூப் ரெடி பண்ண போகிறோம். அவ்வளோதான். பாயில் பண்ண டொமேட்டோ இப்போ அதை அரைச்சி ஃபில்டர் பண்ணி சூப் ரெடி பண்ண போகிறோம். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. சூப் ஒரு 5 நிமிஷம் நல்லா தளன்னு கொதிச்சுதுன்னா அப்போ அந்த செமி டைப்பில் வரும். நல்லா குடிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா அருமையாக இருக்கும். இதுக்கு கலர் வந்து டல்லாக இருக்கிறதுனால தக்காளி சூப்பு கலருக்கு பீட்ரூட் வாட்டர் லைட்டாக கலந்துக்குன்னா உங்களுக்கு அந்த கலர் வந்துடும். நேச்சுரல் ரெட் கலர் தெரியும். டொமேட்டோ சூப்பு நேச்சுரல் ரெட் கலர் வந்துடும். நீங்கள் கெமிக்கல் யூஸ் பண்ணுற பவுடர்ஸு, கலர் பவுடர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் பீட்ரூட் வாட்டர் யூஸ் பண்ணோம்னா உங்களுக்கு நேச்சுரல் கலர் டொமேட்டோ சூப்பு கரெக்டாக வந்துடும். பாருங்கள், கரெக்டாக வந்துட்டுங்களா டொமேட்டோ கலர் ஜூஸு. இதுக்கு தான் பீட்ரூட் வாட்டர் யூஸ் பண்ணுறது. ஒரு பீட்ரூட்டை திருகி அதை நல்லா மசித்து அதை ஃபில்டர் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த வாட்டர் வரும். அதில் டொமேட்டோ சூப் நம்ம போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம தேவையான பவுலில் மாற்றிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான் சூப், டொமேட்டோ சூப். இது பேன்லேருந்து எடுத்து பவுலில் மாற்றிட்டு சாப்பிட கொடுக்கும்போது பிரெட் க்ரம்ஸ் கரெக்டாக க்யூப்ஸாக வெட்டி கொடுத்தோம்னா அது மேலே போட்டு சாப்பிட்டா இன்னும் அருமையாக இருக்கும். டொமேட்டோ சூப் பிடிக்கும். இப்போது பவுலில் மாற்ற போகிறோம்.